இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இன்னொன்று எள்ளுப்பொடி. சிசமின்ங்கிற மூலக்கூறு இருக்கிறனால நமக்கு கேன்சர் வரதை தவிர்த்திருமாங்க. பெரியவங்க சொல்கிறாங்கல்ல நல்ல எண்ணெய்னு. நல்லா வதங்கட்டும். இன்னும் பட்டை மிளகா போட்டுக்கலாம். நல்லா லோவிலே வச்சு வதக்கணும். நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பூண்டு இன்ஸ்டன்ட் பொடி தயாராகிட்டுங்க. பூண்டு எள்ளு இன்ஸ்டன்ட் பொடி. இது அப்படியே இட்லியோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நிறையா சேர்க்குறது உடம்புக்கு நல்லது தான். எள்ளு சேர்க்கறதுனால கேன்சர் வர்றது தவிர்க்கப்படும். அதில் சிசமிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்கிறதுனால கேன்சர் நமக்கு வராது. சரிங்களா? எப்போவுமே நல்லெண்ணெய் நல்ல எள்ளு இதெல்லாம் அடிக்கடி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்.